என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத, அது உன்னால முடியாது. சிடி கொண்டு வந்திருக்கியா? நெகட்டிவ்ஸ் தரேன்னு சொன்னியே. பட்டா இது எவ்வளோ சார்? இது 200 சார். 200ஆ? ஓகே. நந்தினி, கல்யாண், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. சொல்லுங்க நந்தினி, அந்த பிளாக்மெயிலரை பார்த்தீங்களா? பார்த்தேன். அவன் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் சிடியில் காப்பி பண்ணி கொடுத்துட்டு நெகட்டிவ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். காட்டுங்க. கல்யாண், இனிமே எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான்ல? அதான் அவன்கிட்ட இருந்து நெகட்டிவ்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சே, எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெகட்டிவை நம்மக்கிட்ட கொடுத்தவன் ஃபோட்டோஸை சிடி ஃபார்மேட்டில் பண்ணி வச்சுருந்தானா, அதுலேருந்து இன்னொரு காப்பி எடுக்கலாம்ல? என்ன சொல்கிறீங்க கல்யாண்? அப்போ அவன் தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணுவானா? பிளாக்மெயில் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. நடைமுறையில் நடக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கல்யாண். நந்தினி, அவன் சிடி வாங்க வரும்போது எதில் வந்தான்? பைக்கில் வந்தான். அந்த பைக் நம்பர் நோட் பண்ணிங்களா? தெரியல. பைக்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. சரி, அது போட்டோம். அவன் முகத்தையாவது நீங்க பாத்தீங்களா? அவன் முகத்தை நான் எங்க பார்த்தேன்? அவன் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தான். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் பிளாக்மெயில் பண்றத ப்ரொஃபஷனலா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்காவா பிளான் பண்ணி ரொம்ப சாமர்த்தியமா பண்றான். இப்பெல்லாம் எங்க வீட்டில் ஃபோன் சத்தம் கேட்டாலே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. பயத்துல கை கால்லாம் நடுங்குது. இங்க பாருங்க, நீங்க சாதாரணமா இருக்கணும். பயத்தை வெளிக்காட்டினீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாம சந்தேகம் வரும். அதுக்கு நீங்களே காரணமா இருக்காதீங்க. எப்பவும் போல கேஷுவலாவே இருங்க. கல்யாண், இந்த பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? நிரந்தரமா நான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா? வேற யாருமே இல்லை. கடவுளை கும்பிடுறதை தவிர வேற வழி இல்லைங்க. நானும் உங்களுக்காக அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். அவரை தவிர இந்த பிரச்சனையை தீர்க்க வேற யாருமே இல்லைங்க. கல்யாண், என் ஹஸ்பண்ட் பாவம். ஆசையா ஆரம்பிக்க போற பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி அவன் கிட்ட கொடுத்துட்டேன். அந்த சிடியில உள்ள டீடைல்ஸை வச்சு என் ஹஸ்பண்ட் டெண்டரை அவன் ஃபெயிலியர் ஆக்கிட்டா அவருக்கு எவ்வளவு நஷ்டம். என்னங்க இப்படி பேசுறீங்க? அந்த சிடி அவங்ககிட்ட கொடுக்காம இருந்து அந்த கோவத்துல அந்த நெகட்டிவ் உங்க ஹஸ்பண்ட் காமிச்சிட்டான்னா இந்த வாழ்க்கையே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் வாழ்க்கையை இழந்து நடுத்தரில் தான் நிக்கணும். கல்யாண், இருந்தாலும் அவங்கிட்ட சிடியை கொடுத்தது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பால, நீங்க வீட்டுக்கு போங்க. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எது நடந்தாலும் நான் இருக்கேன். கிளம்புங்க நந்தினி, நோ ப்ராப்ளம். கிளம்புங்க. சரி கல்யாண், நான் வரேன். வெரி குட். நம்ம திட்டப்படி கொஞ்சம் கூட சொதப்பாம ரொம்ப நீட்டா காரியத்தை முடிச்சிட்டேன். இந்தா நண்பா சிடி. இந்த சிடி அந்த அசோக் நந்தினி 2 பேரோட அஸ்திவாரத்தையும் அசைச்சு பார்க்க போகுது. இந்தா நண்பா, அடுத்து அந்த நந்தினிக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணட்டும்? சொல்றேன், கூடி சீக்கிரத்திலேயே சொல்றேன். சரி, அப்போ நான் வரட்டுமா நண்பா? சரி, ஓகே.
என்ன ராஜா ம்? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு, என்ன விஷயம்? பூஜா, நான் இன்னைக்கு காலைல இன்ஸ்பெக்டர் ராம பார்த்தேன். ஓ, என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லட்டுமா? உங்க அக்கா சாந்திக்கு நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ள கௌதம் ரொம்ப கெட்டவரு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு ராஜான்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அதானே? ம், ஆமா. இதை பத்தி உங்ககிட்டயும் அக்காகிட்டையும் பேசியிருக்காரு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து பார்த்து அவர் இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு மட்டும் விட்டு வச்சிருந்தாரு, இப்ப ஒன்னையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. பூஜா, நீ அந்த ராம பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் கௌதம் பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அவர் இந்த அளவுக்கு பிரயாசப்படுறாரு. சோ ராம் சொல்ற எல்லாத்தையும் நீ நம்புற, அப்படிதானே? ம், ஆமா. மேற்கொண்டு என்ன செய்ய போறதா உத்தேசம்? சாந்தி அக்கா வாழ்க்கை நல்லா அமையணும்னு ராம் இந்த அளவுக்கு முயற்சி பண்றப்போ கூட பிறந்த தம்பி நான் பேசாம இருக்க முடியுமா? அதனால ராம் கிட்ட சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன். என்ன பண்ண போற? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போற? நான் உடனே கௌதமோட அப்பா விஸ்வநாதன் சாரை போய் பார்க்க போறேன். பார்த்து உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்து கௌதம் மாதிரியான ஒரு ஆளுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்தா உங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதனால நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். நல்ல விஷயம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு ரொம்ப தெளிவான முடிவுல தான் இருக்க, இல்லையா? நிறுத்தாம வேற என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா சாந்தி அக்கா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா நீ, நான், அப்பா, அம்மா இந்த குடும்பமே சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கணும். அதுக்கு உனக்கு சம்மதமா? ராஜா, நம்ம என்ன செய்ய போறோங்கிறது முக்கியம் இல்ல, பட் அந்த காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறமா அதனோட பின்விளைவுகள் என்னன்றதையும் யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே மோகன் நான் பண்ண தப்புனால அப்பாவும் அம்மாவும் மனசுடைஞ்சு போயிருக்காங்க. சாந்தி அக்காவோட கல்யாணம் நீ பண்ண தப்புனால நின்னு போச்சு. இப்படி அசிங்கத்தாலையும் அவமானத்தாலையும் கூனி குறுகி போய் நிக்கிற நம்ம குடும்பத்தை சாந்தி அக்காக்கும் கௌதமுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல தான் தலை நிமிர்த்தி நிக்க வைக்கணும். இழந்த சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த கல்யாணம் மூலமா தான் மீட்டெடுக்க முடியும் நான் நம்புறேன் ராஜா. அத வேண்டான்னு நீ சொல்றியா, இல்ல அதான் உன் விருப்பமா? ராஜா, நீ ரொம்ப எமோஷனல் டைப். ராம் உன்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒன்ன பயன்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறாரு. அவரோட கெட்டினத்துக்கு நீ பலியாயிடாத. அந்த ராம் சொன்ன எல்லாமே போய் அது எல்லாத்தையும் உன் மனசுல இருந்து அழிச்சிடு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. சார். ஹாய் பூஜா, என்ன ஸ்டேஷன் பக்கம்? எனி ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்ல, உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் பூஜா? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க ராம். தேவையில்லாம எதுக்கு எங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடுறீங்க? என்ன சொல்றீங்க? எங்க அக்காக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அது நின்னு போச்சு. அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு நீங்க உங்க வேலையை போய் பார்க்க வேண்டியது தானே? இப்ப எங்க அக்காக்கு வேற ஒரு இடத்துல வாழ்க்காமையே காத்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக எதுக்காக எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் மாத்தி மாத்தி பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ட்ரை பண்ண பாக்குறீங்க? பூஜா, நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கௌதம் ரொம்ப மோசமானவன். அவனால உங்க அக்கா வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். எங்க அக்கா வாழ்க்கை மேல எங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்கன்னு சார் பொத்துக்கிட்டு வருது? எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அந்த கல்யாணம் நடக்கல. அதனால எங்க அக்கா வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழக்கூடாதுன்ற நல்ல எண்ணமா பூஜா உங்களுக்கு? ப்ளீஸ், நான் என்ன என்ன சொல்றேன்? பேச விடுங்க சார். அதனால தான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறீங்களா? முதல்ல கௌதம பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொன்னீங்க, அதை நான் பெருசா எடுத்துக்கல. அடுத்து எங்க அக்காவே பார்த்து இதை பத்தி பேசிருக்கீங்க, அவளும் இதை பத்தி எதுவும் நினைச்சுக்கல. இப்ப என்னடானா எல்லாரையும் விட்டுட்டு ராஜாவை பார்த்து பேசிருக்கீங்க. அவனும் ஒரு முட்டாள் மாதிரி உங்க பேச்சை கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தியே திருவன் என்கிட்ட வந்து பேசுறான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், எங்க அக்கா கல்யாண விஷயத்துல இனிமே நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். பேசி முடிச்சிட்டீங்களா? இனிமே நான் பேசலாமா? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் பூஜா. உங்க அக்கா எனக்கு மனைவியே கிடைக்கலன்ற ஆதங்கத்துல நான் இப்படி தப்பா பேசல. நான் அப்படிப்பட்டவனும் இல்லை. இங்க பாருங்க பூஜா, சாந்தின்னு இல்லை, வேற எந்த பொண்ணுக்கும் கௌதம் மாதிரி ஆளுங்க மாப்பிள்ளையா வரானா அப்படிப்பட்ட கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்த முயற்சி பண்ணுவேன். இதுல என் விருப்பம் முக்கியம் இல்லை, உங்க அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம். பூஜா, உங்க அக்காவுக்கும் அந்த கௌதமுக்கும் கல்யாணம் நடந்தா உங்க அக்கா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. ஏன்னா
கௌதம் அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவன். ராம் இதை பாருங்க, கௌதமை பத்தி நீங்க என்னதான் தப்பா சொன்னாலும் நான் மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்கிற யாரும் இதை நம்பவே போறதில்ல. ஓகே, எங்க அக்காக்கும் கௌதமுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும். ஓகே, உங்கள் முடிவு இதுதானா? என்னோட முடிவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணத்தை எப்பாடு பட்டாவது நான் நிறுத்தியே தீருவேன். ஓகே, நீங்க இப்படியே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ராம் நல்லா இருக்காது. எங்களோட ஃபேமிலி விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடுறீங்கன்னு உங்களோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? ஓகே, யூ ப்ரொசீட். இதனால என் வேலை போனாலும் பரவாயில்ல. உங்கள் அக்கா மேட்டரில் நான் பின் வாங்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. உங்களால முடிஞ்சது நீங்க பாருங்க ராம். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். பாட்டி கண்ணாடி போடு. அப்படியே பாட்டி டேய், ஸ்மைல். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸ்மைல் பாட்டி. அடச்சி இப்ப பாட்டி பாட்டி போடா. நீ தானே சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கணும்னு, டிவியில் மூஞ்சி வரணும்னு. இப்போ என்ன பிகு பண்ற? சரி பாட்டி. நான் சிரிக்கிறது இருக்கட்டும்டா, நீ முதல்ல கிளம்பு. பாட்டி ஆட் ஃபிலிம் நடிக்கணும்னா சொல்றதெல்லாம் பண்ணணும். அதுக்காக நீ இப்படி கேமராவே இல்லாம வெறும் கையில எடுத்தா நான் ஒத்துக்குவேனா? முடியாது, போட. முதல்ல நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்றன்னு தெரியணும் அதெல்லாம் பாட்டி. முடியாது. அதுக்கப்புறம் தான் உனக்கு கேமரா கூட நிறுத்த முடியும். அதெல்லாம் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? சாப்பாடு பாட்டி, ரெடி, நான் சொல்றது- சாப்பிடலாம். ஏய் வாடி. மா ஒரு நிமிஷம், என்ன எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாமா? ஏண்டி? இன்னையில இருந்து நான் உண்ணாவிரதம் எடுக்க போறேன். என்னது உண்ணாவிரதமா? பிரியா, நீ உண்ணாவிரதம் இருந்து சாதிக்கிற அளவுக்கு இந்த நாட்டில் பெருசா எதுவுமே நடக்கல. இருந்தாலும் சொல்லு, எதுக்காக உண்ணாவிரதம் இருக்க? நாடு நல்லா தான் இருக்கு, நம்ம வீடு தான் நல்லா இல்ல. அது சரி பண்ணதான் நான் உண்ணாவிரதம் எடுக்க போறேன். வீட்டுக்கு என்னடி ஆச்சு? உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு என்னடி காரணம்? அது முதல்ல சொல்லு. பின்ன என்ன பாட்டி, வினோத் அண்ணன் எடுக்க போற ஆட்ல அஜய் புக் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. நீ கொடுத்த ஐடியானால தான் நான் அஜய் புக் பண்ணேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்திருக்கேன், அதுக்கு ஆஃப்டர் ஒரு தேங்க்ஸ் தானா? வேற என்னடி வேணும் சொல்லு. என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குற? அண்ணன் அஜய்க்கு ஜோடியா ஆட்ல நடிக்கிறதுக்கு வேற ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கார்ல, அதுக்கு பதிலா என்னையும் நடிக்க வைக்க சொல்லு. ஆ பிரியா பாட்டி கேட்டியாமா? என் தங்கச்சிக்கு ஆட் ஃபிலிம்லாம் நடிக்கணுமாமா. ஏன் பிரியா, இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்கிறத இந்த அண்ணங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்டி உனக்கு புத்தி இப்படி போகுது? ஆசைக்கு ஒரு அளவு இல்ல. அப்பா, நீ ஆட் ஃபிலிம்ல நடிக்கணுமா? பாவம் பிரியா, நம்ம ஜனங்க அவங்கள நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே இல்லையா? அவங்களுக்கு 1008 பிரச்சனை. இதுல டெய்லி அவங்க டிவி புட்டியில மூஞ்சியை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நிலைமை என்னன்னு சொல்றது? ரொம்ப பரிதாபமாயிரும் பிரியா. வேண்டாம் இந்த விபரீத ஆசை. ஓகே பாட்டி பாருங்க பாட்டி. டேய் வினோத், என் பேத்திக்கு என்னடா குறைச்சல்? சும்மா அந்த காலத்து வைஜெயந்தி மாலால 50%, அப்புறம் பத்மினியில 50%, சும்மா செஞ்சு வச்ச சிலை மாதிரி அம்சமா இருக்காடா. இவன் விளம்பரத்துல நடிச்சா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? இப்ப நடிச்சிட்டு இருக்கிற மூஞ்சிகளுக்கு என் பேத்தி எவ்வளவோ பெட்டர். பாட்டி, நீ புரியாம பேசுற. நடிப்புங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது, அது பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட போட்டோஜெனிக் ஃபேஸ் வேணும். நீ சொல்ற மாதிரி இந்த 50-50 ஃபேஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பெரிய போட்டோஜெனிக் ஃபேஸ் பேச வந்துட்டான். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அந்த பூஜாக்கு ஃபோன் பண்ணி ஆட்ல நடி நடின்னு கெஞ்சிட்டு இருந்தியே, அவன் முகம் நான் பெரிய போட்டோஜெனிக் ஃபேஸ் நான் நடிக்க கூப்பிட்டேன். அவளாலேயே தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு மேல கண்ணாடியில பார்க்க முடியாது. அவளை கம்பேர் பண்றதுக்கு நான் எவ்வளோ அழகுதான். வினோத், பிரியா உன் ஆட்ல நடிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளோட பிடிவாதத்தை மாத்த நம்மளால முடியாது. பேசாம உன் ஆட்ல நடிக்க வச்சுறேன். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஓகேம்மா, பிரியாவும் ஆசைப்படுறா, நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு மேல நான் பேச என்ன இருக்கு? பிரியாவோட விருப்பப்படி அவன் அந்த ஆட்ல நடிக்க போறா. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூமா. வெல்கம். ஹாய் சாந்தி, உங்ககிட்ட பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? சாந்தி,
நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தோணுது. நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். நீங்க சொல்ல வந்ததை சுருக்கமா சொன்னீங்கன்னா. நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிவானதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐ ஃபெல்ட் ஐ எம் வெரி லக்கி. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்ம கல்யாணம் நின்று போச்சு. இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப என்ன சொல்ல வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சாந்தி, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நான் இப்போ பேச போகிறது எதுவும் எனக்காக இல்லை, உங்களுக்காகவும் உங்கள் நன்மைக்காகவும் தான். சொல்லுங்க. சாந்தி, நீங்கள் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமும் உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் கூட வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழணும், அதான் என்னோட ஆசை. நீங்க இன்னும் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரவே இல்லை. எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிற கௌதம் உங்களுக்கு பொருத்தமானவன் இல்லை. அவன் ஜஸ்ட் ப்ளே பாய். அவனுக்கு பொண்ணுங்க ஜஸ்ட் விளையாட்டு பொருள் மாதிரி தான். பொண்ணுங்க அவன் சந்தோஷத்துக்காக இருக்கான். இங்கே பாருங்க சாந்தி, அவனால் வாழ்க்கை இழந்த பொண்ணுங்க நிறைய பேர். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாந்தி. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை எப்படியாவது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நிறுத்திடுங்க. இத பாருங்க ராம், நீங்க இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசிட்டீங்க. அது மட்டும் இல்லாம கௌதம் ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல இருக்காருன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஆனா என்னாச்சு? நீங்க சொன்ன ஹோட்டல்ல கௌதமே இல்ல. நீங்க கௌதமை எப்படியாவது குற்றவாளியாக்கணும்னு முயற்சி பண்ணி அதுல தோத்துட்டீங்க. இப்ப ஏன் மூலமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்றீங்க? சாந்தி, சூழ்நிலையை பார்த்தீங்களா? கௌதம் கெட்டவன், அவன் நல்லவன் உங்களுக்கு தோண வைக்குது. ஆனால் நான் உங்களுக்கு நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன உங்களுக்கு தப்பாவே தோண வைக்குது பார்த்தீங்களா? பின்ன என்ன தோணும்? ஒரு நல்லவரை மாறி மாறி கெட்டவரை ஆகணும்னு நினைக்கிற உங்க முயற்சியை நான் பாராட்டணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏற்கனவே என் கல்யாணம் நின்னு போய் இப்பதான் திரும்பவும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா ஒட்டுமொத்தமா எங்க குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதுதான். அதைத்தான் நீங்க விரும்புறீங்களா? எங்க அண்ணன் ஏற்கனவே எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவனால எங்க பேரண்ட்ஸ்க்கு வருத்தம். என் தம்பி காதல்னு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அவனால என் பேரண்ட்ஸ்க்கு அவமானம். என் அண்ணனால என் தம்பியால காயப்பட்டு இருக்கிற என் பேரண்ட்ஸ்க்கு என் கல்யாணம் ஒண்ணுதான் அந்த காயத்தை ஆத்திர நல்ல மருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு ஏன் தான் இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வேலை செய்யறீங்களோ எனக்கு புரியல. ஷோ சாந்தி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் ராம், இனிமே நீங்க கௌதம பத்தியோ இல்ல என் கல்யாணத்தை பத்தியோ பேச வேண்டாம். நீங்க அப்படி பேசுறத நான் விரும்பவும் இல்லை. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.